அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அம்முது என்று பெயர். ஒரு சின்ன குட்டி பதிவு தான் இது. ஒரு செட்டு, டைகர் செட்டு நேற்று போட்ட மாதிரி இது ஃபுல் செட்டு. FULL ஃபுல், அந்த ஃபுல் செட் இல்லை, இது ஃபுல் செட். அதாவது காளை உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு செட்டு காயின்ஸ். அரையணா, ஒரணா, ரெண்டணா. மேலே இருக்கிறது கொல்கட்டா மிண்டு. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிறது மும்பை மிண்டு. எங்கிட்டுமே எந்த கிராட்சியுமே இருக்கிறது மும்பை மிண்டு நாணயத்தில். அதுக்கடுத்து 1 அணா 1954 ரெண்டுமே மும்பை மிண்டு தான். அடுத்து 2 அணா 1954 2 அணா மும்பை மின்ட்டு. இது 3 நல்ல கண்டிஷனாக உள்ள ஒரு காயின் செட்டு. இது கொஞ்சம் ரேர் செட்டு. இது இந்த மாதிரி ஒரு செட்டாக கிடைக்காது. திருப்பி காமிக்கிறேன். இது இந்த புறம், அது அந்த புறம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது 2 அணா. இது 1 அணா. இது அரையணா. இந்தியாவினுடைய தேசிய சின்னம் பொறிக்கப்பட்ட, பெரிய தேசிய சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். 1 அணா, அரையணா, 2 அணா. அரையணா, 1 அணா, 2 அணா. ரெண்டு செட்டு இருக்குது. வேணுங்க வாங்கிக்குவாங்க. வெரி ரேர் செட்டு. இதனுடைய விலை 3 சேர்ந்து மொத்தம் விலை 2200 ரூபா. ஒரு செட்டு 2200 ரூபா. நீங்கள் 2 செட்டு கட்டக்கூடாது. வெரி ரேர் காயின் கலெக்ஷனு. வேணுங்க வாங்கிக்கோங்க. இதை அங்கிட்ட எடுத்து வச்சுடுறேன். இது 7வது எட்வர்டு மன்னருடைய 1/2 பைஸ். விக்டோரியா எம்பரஸுடைய 1/2 பைஸ். 1897. இது 1898. இது 1891. இது 1891. இந்த 4 விதமாக ஒரு விக்டோரியா எம்பரஸ் காயின். இது 4ம். இது எல்லாமே 7th எட்வர்டு காயின். மொத்தம் ஒரு 5, 10, ஒரு 12 நாணயம் இருக்குது. எட்வர்ட் 7th கிங் அண்ட் எம்பரர் 1910. கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1910 ஒரு நாணயம். இந்த நாணயம் கொஞ்சம் ரேர். அவருடைய தலைமுடிகள், தாடியில் உள்ள முடிகளெல்லாம் தெளிவாக தெரியும். மற்ற நாணயங்களில் தெரியாது. நான் ஒவ்வொரு நாணயமும் காமிச்சிட்டு வரல, நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. இதில் அவருடைய தலைமுடி ரோமம், அதனுடைய வரிசைகள் தெளிவாக தெரியும். அது மாதிரி தாடியில் உள்ள, மீசையில் உள்ள அந்த இதெல்லாம் தெளிவாக தெரியும். தெரியுதா? தலைமுடி குறையாக தெரியுதா? மற்ற நாணயங்களில் இது தெரியாது. 1910. மற்ற நாணயங்களும் காமிக்கேன் பாருங்கள். தெரியுதா? தலைமுடி, தாடி. மாவீரன் லெனின் மாதிரி இருக்காரா? எட்வர்டு 7th கிங் அண்ட் எம்பரர். 1910. இதெல்லாம் தலைமுடிலாம் தெளிவாக தெரியாது. இது எந்த வருஷம்னு பார்ப்போம்.
1910 4 நாணயம் வச்சுட்டேன். 5வது நாணயம் 1910 தான், பார்த்துக்கோங்க. இன்னொரு 5 நாணயம் தான் இருக்குது. அது 6வது நாணயம் 1910. இது ஒரு 7வது நாணயம். தலைமுடியெலாம் அது தெளிவாக தெரியாது, வழக்கட்டின்னு இருக்கும். ஒரு சில நாணயங்களாக அந்த தலைமுடியெலாம் நல்லா தெரியும். 1910. 1910. இந்த காயின் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. 1903. இந்த 3ல் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். மற்ற நாணயத்தையும் நான் இந்த 1910 காமிச்சுக்கோங்க. இந்த 9க்கும் 1க்கும் இடையில ஒரு சின்ன மேடு தெரியுது பாருங்க. 1க்கும் 9க்கும் கீழே ஒரு சின்ன மேடு தெரியுதா? இது வந்து எல்லா நாணயங்களுமே லேசாக தெரியும். இதில் தெரியாது. இந்த 1910 தெரியாது. இதில் ஒரு அணுகளவு தெரியுது. இதில் வந்து நல்லா தெரியும். 1க்கும் 9க்கும் இடையில கீழே ஒரு மேடு மாதிரி நல்லா தெரியும். இது 1903. இதில் ஒரு நாணயத்தை உங்களுக்கு காமிக்கேன், வித்தியாசமாக நாணயத்தை காமிக்கேன். இது 1903 தான். 11 ஆகிப்போச்சா? இது 1910. இந்த எல்லா மன்னரை தலையும் பார்த்துக்கோங்க. புரட்டி வைக்கிறேன். இந்த எல்லாரோட தலையும், தலைக்கு முன்பக்கம் பின்பக்கம் அப்படி சும்மா ஒரு ரவுண்டு பாருங்கள். நான் இப்போ ஒரு நாணயம் காமிக்க போகிறேன், அதையும் பாருங்கண்ணே. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் என்ன இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நாணயம் காமிக்க போகிறோம்னா இதையும் பாருங்கண்ணே. இது ஒரு நாணயம் கையில் வச்சுருக்கேன்னா, இந்த எல்லா நாணயத்தையும் பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்துட்டு இது ஒரு 1908 உள்ள ஒரு 1/2 பைஸ். 1908 உள்ள ஒரு 1/2 பைஸ். இதை அப்படி பின்னாடி திருப்புறேன். 8 தலை இருக்குது, மேலே முடிகள்லாம் தெரியுது. இந்த முகத்துக்கு, மூக்குக்கு, வாய்க்கு முன்னால் ஒரு அச்சு தெரியுது வருங்க. முகம், தலைமுடி, காது, தாடி, மீசை, மூக்கு, கண்ணுக்கு முன்னால் எந்த தெரியுது வருங்க. புள்ளியாக ஒரு பிரிண்ட் தெரியுதா? இந்த மேலே இந்த புள்ளியாக இருக்கா, இந்த பிரிண்டோட பதிவு இது. வெரி ரேர் எரர் காயின், 100 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. நான் என்னத்தையோ ஒரு ஆணியை வச்சுட்டு இப்படி போட்டால் தட்டிட்டு வந்திருக்கேன் எப்படின்னு யாரும் நினச்சிட வேண்டாம். கிங் அண்ட் எம்பரர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மேலே, அதுக்கு மேலே இந்த டாட்டாக முத்து மாலை மாதிரி வரிசைக்காக இருக்கா. இதனோட பிளின்ச்சிங், இதனோட இது அமுங்கினா எப்படி இருக்கும், அதாவது உருக்கினா உலகத்தில் அமுக்கினா எப்படி இருக்கும், புள்ளியாக வரும்ல, அந்த புள்ளி இந்த தாடியிலேருந்து நெத்தி வரைக்கும் ஒரு பிறை வடிவத்தில் எப்படி வருது வருங்க. இது வந்து மற்ற எந்த நாணயத்திலும் இருக்காது. இது ஒரு நாணயம் பாருங்கள், இது ஒரு நாணயம் பாருங்கள், இது ஒரு நாணயம் பாருங்கள், இது ஒரு நாணயம் பாருங்கள். எந்த நாணயத்துலேயும் என்ன செஞ்சுருக்காது, அந்த முகத்துக்கு முன்னால் அந்த மாதிரி இப்போ நான் காமிச்சேன்ல, இந்த மாதிரி ஒரு வரி வடிவம் இருக்காது. ரொம்ப ஃபேமஸான ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு எரர் காயின். 1908 நினைக்கிறேன். 1908 உள்ள ஒரு நாணயம். விபூதி வச்சு ஓரளவுக்கு நான் தொடச்சிட்டேன். நீங்கள் யாரும் இதை என்கிட்ட வாங்கினா ஆசிட்டில் போட்டு நீங்கள் துடைக்க வேண்டாம், காயின் வம்பா போகும். இந்த கண்டிஷன் கொண்டு வரதுக்கே அரும்பாடு விட்டுருக்கு. இது மட்டும் விற்பனைக்கு அல்ல, என்ன, நாட் ஃபார் சேல். என்ன என்எஃப்எஸ் உங்கள்கிட்டலாம் நிறைய வேலைகள் கற்றுக்க வேண்டியிருக்கு. எட்வர்ட் 7th கிங் அண்ட் எம்பரர். இது உங்களோட பார்வைக்கு கொண்டு வரேன். வேணும்னா நீங்கள் என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க, என்ன தப்பு கிடையாது. இது ஒரு 4 விக்டோரியா எம்பரஸ் காயினு, ஒரு 11 எட்வர்டு காயினு. இந்த காயின் கிடைக்கிறது ரொம்ப
ஒரு கிடைக்காமக்கிட்டு போயிருப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்குது. ஃபஸ்ட்டே அமௌண்ட்டை போட்டு விட வேண்டியிருக்குது. தரமாட்டுக்காங்க. கண்டிப்பாக வேணுமா சார் அப்படிங்காங்க. கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கு. அந்தளவுக்கு இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னுடைய கலெக்ஷனில் இருந்தாலுமே எனக்கு மிகவும் சந்தோஷம். இது என்கிட்ட இல்லை. 6ஆம் ஜார்ஜி, 5ஆம் ஜார்ஜி, விக்டோரியா எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி 8 வேர்டு வந்து நிறையா நாணயங்கள் என்கிட்ட இல்லை, கம்மியாக தான் இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. இது வேணுமுங்க வாங்கிக்கோங்க. என்ன இது வேணுமுங்க வாங்கிக்கோங்க. இதுக்கு மட்டும் ரேட்டு சொல்லிட்டேன். இதுக்கு மட்டும் ரேட்டு சொல்லிவிட்டேன். இது வேணுமுங்க என்னை ஃபோன் போட்டு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. 1 2 மட்டும் வாங்கிக்கோங்க. எல்லாருமே ஒரே ஆள் இந்த 10 வாங்க வேண்டாம். தேவைன்னா ஒரு 2 வருஷமோ, ஒரு 8ஆவது வருஷமோ, 10ஆவது வருஷமோ, இல்லை 3ஆவது வருஷமோ, ஒரு 10ஆவது வருஷமோ, அல்லது விக்டோரியா மகாராணியில் 1 இதில் 1, அந்த மாதிரி ஒரு 4 5 பேருக்கு இது பிரிஞ்சு போய் அவங்கள்ட்ட கலெக்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.